எபிக்ரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி பாசிட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க்கைக்கு தேவையான ஹெல்த்து, வெல்த்து, ஹேப்பினஸ் அடைவது எப்படின்னு கத்துக்க விரும்புனீங்கன்னா, அதுக்கான ப்ளூ பிரிண்ட் நம்மளோட வெல்னஸ் ப்ரோகிராம். அதில கலந்துக்க விரும்புறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பார்ப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன பயன்படுத்துற நெறைய பேர் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய நெகட்டிவான விஷயங்கள் வருது. எனக்கு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இத நான் எப்படி போக்குறது? எப்படி பாசிட்டிவா ஃபீல் பண்ணணும்? இதுதான் நெறைய பேர் கேட்குற கேள்வி. உங்களோட கேள்வியில நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். நான் பாசிட்டிவா இருக்கிறது எப்படி? பாசிட்டிவா ஃபீல் பண்றது எப்படி? அப்படிங்கிற கேள்விய தான் நீங்க கேட்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க விரும்புறது பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர, நெகட்டிவிட்டிய அழிக்கிறது கிடையாது. உங்க மனசுல பதிவான ஒரு நெகட்டிவான எண்ணங்களையோ, நெகட்டிவான தாட் பேட்டர்னையோ முற்றிலும் அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இத எப்படி சரி பண்ணலாம்? முதலாவது, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ அத ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா பேசணும். பாசிட்டிவா இருக்கணும் அப்டின்னா, நீங்க பாசிட்டிவான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். "உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது, நம்ம என்ன எண்ணங்களை எண்ணினாலும் அது உயர்வு உள்ளதாக இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, நீங்க எந்த வகையான எண்ணங்களை எண்ணினாலும் சரி, அது நல்லதா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அப்படி நீங்க நம்பும்போது, அது நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, இந்த பாசிட்டிவா, உயர்வா நீங்க எண்ணுகிற அந்த விஷயத்தை மட்டும் நீங்க விடவே கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எக்ஸாக்ட்டா நீங்க பாசிட்டிவான விஷயத்த உங்களுக்குள்ள அதிகரிக்கணும்னு நீங்க விரும்புனா, நீங்க செய்ய வேண்டியது, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ, பாசிட்டிவான விஷயத்துல நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது? அப்படின்னு கேட்டா, அதுக்கு நீங்க முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதுசா எந்த ஒரு நெகட்டிவான பேட்டர்னையும் கிரியேட் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 1, எந்த ஒரு நெகட்டிவான தாட் பேட்டர்னையும் புதுசா உங்களுக்குள்ள உருவாக்கவே கூடாது. அதாவது, புதுசா ஒரு நெகட்டிவான எண்ணம் உங்களுக்குள்ள வருது. இந்த உலகத்துல பிரச்சனை, போராட்டங்கள், கவலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. ஆனா, அவங்களோட மனசுல பாசிட்டிவிட்டி அதிகமான ரோல் ப்ளே பண்ணுதா? இல்ல நெகட்டிவிட்டி அதிகமான ரோல் ப்ளே பண்ணுதா? அப்படிங்கிறதுல தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்கு. ஸோ, புதுசா நெகட்டிவான ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வருதுன்னா, அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் வருது. அது வந்தா நான் தடுக்கணும். இத நான் வேணான்னு சொல்லணும். அப்படின்னு நீங்க அத பத்தி கண்டுக்கவே கூடாது. இத நீங்க பண்ணணும். நெகட்டிவான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேளை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டா, உங்களுக்கு திடீர்னு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வருது. ஒரு சோகமோ, ஒரு கவலையோ, வேற ஏதாவது கெட்ட எண்ணங்களும் உங்களுக்குள்ள வருது. அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு பயம், இது எல்லாமே கிட்டத்தட்ட சொன்னா ஒரு நெகட்டிவான தாட் பேட்டர்ன் தான். இத உங்களுக்குள்ள வளர விடக்கூடாது. அது வரும்போது நீங்க அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இந்த விஷயங்கள் தானா உங்களுக்குள்ள வந்தாலும் சரி, வேறு யாராவது உங்ககிட்ட சொன்னாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அது ஜோசியக்காரரா இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்களோட பெற்றோர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் சேட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸை எப்பவும் உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளவே கூடாது. 2வது விஷயம், புதுசா பாசிட்டிவான பேட்டர்ன கிரியேட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொன்ன விஷயம் இதுதான். எப்படி அந்த புதுசான தாட் பேட்டர்ன கிரியேட் பண்றது அப்படின்னா, நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கிறது. நேர்மறையாக, அதாவது பாசிட்டிவா திங்க் பண்ணுற ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கணும். இப்ப ஆல்ரெடி நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போயிட்டு இருப்பீங்க.
ஆனா, அதே சமயம் நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், "நான் எவ்வளவோ பாசிட்டிவா இருக்கேன். நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஆனா, எனக்கு நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதுதான். அதுக்கான பதில் நீங்க ட்ரை பண்ண நெகட்டிவான விஷயம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. புதுசா யாராவது சஜஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து வாழ்க்கை முடியிற வரைக்கும் இந்த நெகட்டிவான விஷயம் நம்மள தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த நெகட்டிவான விஷயம் நமக்கு முக்கியமான விஷயம் தான். ஏன் அப்டின்னா, நாம இன்னும் அதிக பாசிட்டிவாக, நம்மை உயர்வாக எண்ணுவதற்கு இந்த நெகட்டிவான விஷயங்களும் ஒரு தூண்டுகோலாக இருக்குது. நம்ம நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். நம்ம மோசமா ஃபீல் பண்றோம். நமக்குள்ளேயே வந்து இது வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து அழிக்குது. முன்னேற விடாம தடுக்குது. அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கிற விதமாக இந்த நெகட்டிவிட்டி இருக்கு. ஒரு பல்பு எரியணும் அப்படின்னா, அது வந்து பாசிட்டிவும் இருக்கணும், நெகட்டிவும் இருக்கணும். ஒரு பாசிட்டிவும் இருக்கணும், ஒரு நெகட்டிவும் இருக்கணும். ஆனா, அதில மெஜாரிட்டியான ரோல் ப்ளே பண்றது பாசிட்டிவ் தான். இதுதான் வாழ்க்கை. ஓகே. ஸோ, எப்படி புதுசா ஒரு தாட் பேட்டர்ன கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5 சென்சஸ யூஸ் பண்ணுங்க. எப்படி உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான தாட் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு? எப்படி நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமா உள்ள போயிருக்கு. நீங்க அத பார்த்திருப்பீங்க. நீங்க அத கேட்டு இருப்பீங்க. நீங்க அத பேசியிருப்பீங்க. நீங்க அத படிச்சிருப்பீங்க. அத உங்களுக்குள்ள ஒரு தடவை நினைச்சு இருப்பீங்க. அத திரும்ப திரும்ப நெனச்சு இருப்பீங்க. அது உங்களோட தாட் பேட்டர்னா கிரியேட் ஆகி மாறி இருக்கும். நிறைய பேர் இந்த விஷயத்த புதுசா ஒரு தாட் பேட்டர்ன கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும்போது, அதுவும் பாசிட்டிவா ஆரம்பிக்கும்போது, நெறைய நெகட்டிவான விஷயம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அது வரும். ஆனா, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் பாசிட்டிவான விஷயம். ஸோ, ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களோட மனசுல நெகட்டிவான விஷயம் 100% இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. பாசிட்டிவா ஒரு விஷயத்தை நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அத வந்து செயல்படுத்துறீங்க. அத பத்தி யோசிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்றது, பாசிட்டிவான புக்ஸ் படிக்கிறது, எக்ஸர்சைஸ் பண்றது, யோகா பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றீங்க. புதுசா ஆரம்பிச்சு இருக்கீங்க. அல்லது புதுசா நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய புதுசா நீங்க ஆரம்பிக்கிற இந்த பாசிட்டிவான விஷயம் மெச்சூரிட்டியான ரோல் ப்ளே பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட இருக்க நெகட்டிவான தாட் பேட்டர்ன்ல இருந்து நீங்க பாசிட்டிவ்க்கு மாறுறீங்க. பழைய நெகட்டிவ் பேட்டர்ன் வந்து 100% இருக்கும். புதிய பாசிட்டிவ் பேட்டர்ன் வந்து 25% தான் இருக்கும். அப்பவும் அந்த நேரத்துல உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் வரும். ஆனா, நீங்க புதுசா ஒரு பாசிட்டிவான பேட்டர்ன உருவாக்க ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்குள்ள ஒரு டிஃபரண்ட் ஃபீல் இருக்கும். வித்தியாசமா கொஞ்சம் பாசிட்டிவா உணருவீங்க. அத பண்ணும்போது மட்டும் உங்களுக்குள்ள பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். மத்த நேரத்துல திரும்பவும் நெகட்டிவிட்டிக்குள்ள போற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே மாதிரி இன்னொரு புது பாசிட்டிவான தாட் பேட்டர்ன கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு ஆர்மி மாதிரி. உங்களுடைய வெற்றிக்காக போராடுகிற போர் வீரர்களை, அவர்களுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துறீங்க. இப்ப நீங்க அஃபர்மேஷன் கேட்டுட்டு இருப்பீங்க. இது பத்தாது. புதுசா இன்னொரு ஹேபிட்ட ஆட் பண்ணுங்க. உதாரணம் புத்தகம் படிக்கிறது. இல்லன்னா மெடிடேஷன் ஃபாலோ பண்ணலாம். புத்தகம் படிக்கிறதும், மெடிடேஷன் ஃபாலோ பண்றதும் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வரும். உதாரணம், இப்ப நீங்க பாசிட்டிவான புத்தகங்கள் படிக்கலாம். உங்களோட மனநிலைய வளர்த்துக்கிறது எப்படி? அந்த மாரி புத்தகங்கள் படிக்கலாம். சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்கள படிக்கலாம். இந்த மாரி புத்தகங்கள படிக்கும்போது, நீங்க வந்து பாசிட்டிவா பில்ட் ஆவீங்க உள்ளுக்குள்ள. நீங்க பார்க்கக்கூடிய திரைப்படங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அனிமேவா இருக்கட்டும், நீங்க படிக்கிற புத்தகங்களா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே உங்கள வந்து பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களுக்கே தெரியாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே,
அதிகமா ப்ரூஸ்லி படம் பார்க்குறவங்களுக்கு, அவங்களையே அறியாம சண்டை போடணும்னு அடிக்கடி மனசுல தோணும். ப்ரூஸ்லி மாதிரி. அவங்க ப்ரூஸ்லியாவே மாறிருவாங்க, சிலர்லாம். ஸோ அது ஏன் அப்டின்னா, அவங்களுக்குள்ள அந்த திரைப்படம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ ஏற்படுத்தியிருக்கு. அதனால அவங்களுக்கு அது தோணுது. இதே மாரி நீங்க பார்க்குற, கேட்குற, நீங்க கன்சியூம் பண்ற எல்லாமே உங்களுக்கே தெரியாம சப்கான்ஷியஸா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த பழக்கவழக்கங்கள், அந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஸோ நீங்க உங்கள பாசிட்டிவா மாத்தக்கூடிய புதிய பழக்கங்கள ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். சரி, இப்ப புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கத்த நீங்க உங்களுக்குள்ள ஆட் பண்றீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, புதுசா ஒரு பழக்கத்த நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்க பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே இப்ப 50% 50%ன்னு ஈக்குவல் ஆகி இருக்கும். இந்த ஸ்டேட்ல நீங்க பேலன்ஸ்டா இருப்பீங்க. இப்ப இன்னொரு ஹேபிட்ட நீங்க புதுசா உருவாக்குறீங்க. மெடிடேஷன் பண்றீங்க. இத நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன ஆகி இருக்கும்னா, இப்ப ஒரு 75% நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. ஒரு 25% உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி இருக்கும். இப்ப நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள சில நேரங்கள்ல வரும். பட் நெறைய நேரங்கள்ல நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. முக்காவாசி பாசிட்டிவா தான் இருப்பீங்க. அடுத்து 4வதா இன்னொரு புது ஹேபிட்ட நீங்க உருவாக்குறீங்க. ஒரு பாசிட்டிவான ஹேபிட். இது 4ங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மைண்ட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகியிருக்கு, அதாவது எப்படி நெகட்டிவா கிரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடலாம். ஒரு சிலருக்கு 4 தேவைப்படலாம். ஒரு சிலருக்கு 6 தேவைப்படலாம். அவங்களோட தனிப்பட்ட நபர பொறுத்து தேவைகள் மாறுபடும். இப்ப இந்த 4வதா ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்றீங்க. இன்னொரு பாசிட்டிவான ஹேபிட். அத கிரியேட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்குள்ள இருக்க பாசிட்டிவிட்டி 100% இருக்கும். அப்ப நெகட்டிவிட்டி இருக்காதா? மொத்தமா அழிஞ்சு போயிருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அழிஞ்சு போயிருக்காது. அது கிரியேட் ஆனது அதே இடத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க பாசிட்டிவிட்டி 100% கொண்டு வந்ததும், நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. அந்த நெகட்டிவிட்டியால உங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்ப தான் நீங்க பாசிட்டிவான வைப்ரேஷன வெளியிடுறதுக்கே ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான ஹேபிட்ஸ உங்களுக்கு நீங்க உருவாக்கிக்கங்க. கண்டிப்பா நீங்க ஒரு பாசிட்டிவான மனிதரா மாறுவீங்க. ஹேபிட்ஸ் பத்தி சொல்லும்போது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹேபிட் அப்படிங்கிறது உங்களை அறியாமல் ஒரு விஷயத்த உங்களால சரியா பண்ண முடியுது அப்படின்னா, அதுதான் உங்க ஹேபிட். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணேன், அடுத்த நாள் நான் அத ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, அது உங்களோட ஹேபிட் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லுறேன். இப்போ உங்களால எழுத முடியும். எல்லாராலயும் எழுத முடியும். சரிங்களா? இதே கண்ண மூடிட்டு எழுதுங்கன்னு சொன்னாலும், உங்க எல்லாராலயும் எழுத முடியுமா? கண்டிப்பா முடியும். நீங்க சரியா எழுதுவீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத நீங்க சரியா எழுதுவீங்க. என்ன எழுத்து கோணல், மாணலா போகலாம். எழுத்து அசிங்கமா இருக்கலாம். ஆனா, நீங்க நினைக்கிறத நீங்க சரியா எழுதிருவீங்க. இந்த குங்ஃபூ போன்ற தற்காப்பு கலைகள பயிற்சி எடுத்துக்கிறவங்க, அதுல சண்டை போடுறவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எனிமி நம்மள இந்த மாதிரி அடிக்க வரான் அப்படின்னா, நம்ம இப்படி தடுக்கணும். அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட்லாம் பயிற்சி பண்ணுவாங்க. தினமும் பயிற்சி பண்ணுவாங்க. தினமும் பயிற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி, எனிமி அவங்கள அந்த மாரி அடிக்க வரான் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க மூளை யோசிச்செல்லாம், இவன் இப்படி அடிக்க வரான், நம்ம இப்படி தடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்செல்லாம் அவங்க அத பண்ண மாட்டாங்க. எனிமி அடிக்க வரத கண்கள் பார்த்த அடுத்த வினாடியே, யோசிக்கிறதுக்கு முன்னாடி கைகள் செயல்பட்டு அத தடுத்துரும். இந்த மாரி மெத்தட்ல இப்படி அடிக்க வரத பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இத அவங்க பழக்கப்படுத்தி இருக்காங்க. எந்த மாரி அசைவுகளுக்கு எந்த மாரி தடுக்கணும் அப்படிங்கிறத அந்த குங்ஃபூ பயிற்சி பண்றவங்க தினமும் பயிற்சி பண்ணி பழக்கப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட். இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள பாசிட்டிவான ஹேபிட்ஸ் நெறைய பில்ட் பண்ணணும். அப்படி பில்ட் பண்ணும்போது, நீங்க ஒரு பாசிட்டிவான மனிதரா கண்டிப்பா மாறி இருப்பீங்க. கண்டிப்பா மாற முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.